அண்மைச் செய்தி. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஸ்டாலினிடம் மனு அளிப்பதற்காக சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாபெரும் பேரணி நடத்தி வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். அருண் வணக்கம். தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்களாகவும் அங்கன்வாடி ஊழியர்களாகவும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டிக்கும் விதமாக இன்று சென்னை எழும்பூரில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அதே போன்று அங்கன்வாடி ஊழியர்கள் என 2000க்கும் அதிகமானோர் எழும்பூர் லேங்ஸ் தோட்ட சாலையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளிக்கும் விதமாக நடைபெற்று வரும் இந்த பேரணியில் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் என 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்று உள்ளனர். பேரணியாக சென்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்களாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களை இதுவரை குறைந்தபட்ச ஊதியத்திலேயே வைத்திருப்பதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியத்துக்கு மாற்றுவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என இவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அங்கன்வாடி துறையில் 30,000க்கும் அதிகமான அங்கன்வாடி ஊழியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், சத்துணவு ஊழியர்களில் 2.5 லட்சம் சத்துணவு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்தில் 30,000க்கும் குறைவான சத்துணவு ஊழியர்களை பணியாற்றி வருவதால் தாங்கள் கடுமையான பணிச்சுமையில் சிக்கி தவிப்பதாக கூறிதான் இந்த பேரணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கான சீருடையை அணிந்து கொண்டு மாபெரும் பேரணியில் ஈடுபட்டு வரும் அவர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தை மாற்றி உதவியாளர் நிலையில் 19,500 என்ற ஊதியமும், சமையல் உதவியாளருக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 ரூபாய் என்ற காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அதே போன்று 60,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருப்பதால் தினந்தோறும் கடுமையான சுமையில் சிக்கி தவிப்பதாக அங்கன்வாடி ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அங்கன்வாடி அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் வார விடுப்பு மட்டுமல்லாமல் மாதாந்திரம் எடுக்க வேண்டிய தற்காலிக விடுப்பு, அதே போன்று ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன்கள், அதே போன்று பணி ஓய்வு பெற்று செல்லும் போது அவர்களுக்கான காலமுறை ஊதியத்துக்கான ஓய்வூதியம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். லேங்ஸ் தோட்ட சாலையிலிருந்து பேரணியாக சென்ற இந்த 2000க்கும் அதிகமானோர் எழும்பூர் ரமடா நட்சத்திர விடுதி அருகே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நிறைவேற்று தேர்தல் 313வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று என்ற ஒற்றை முழக்கத்தை எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்குவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் முதல் கட்டமாக மாவட்ட தலைநகரின் மறியல் போராட்டமும், அதனைத் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட போவதாகவும் அங்கன்வாடி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். அண்மையில் கூட கடந்த 3ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கு அளித்த அரசின் உறுதியளிக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தில் அங்கன்வாடி ஊழியர்களையும் சத்துணவு ஊழியர்களையும் சேர்க்காதது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாகவும், ஒப்புக்காக மட்டுமே 3,500 ரூபாய் ஓய்வூதிய பலனை அளித்தால் அதனை வைத்து 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் அங்கன்வாடி ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை எப்படி ஓய்வு காலத்தில் நகற்ற முடியும் என்ற ஒற்றை கோரிக்கையையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் தேர்தல் நேரத்தில் அளித்த பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்னிறுத்தி இந்த பேரணியாக சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். அருண், தகவலுக்கு நன்றி ஜெய கோபாலகிருஷ்ணன். முதல்வரே 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 கலைஞரின் புதல்வரே, தேர்தல் வாக்கு தந்தீரே, நிறைவேற்றி செய்தீரா, நிறைவேற்றி செய்தீரா, வெல்லட்டும் வெல்லட்டும் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற பேரணி சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் பேரணி கூட்டமைப்பு பேரணி
அங்கன்வாடி போராட்டம் கூட்டமைப்பு சங்கங்களின் நிரந்தரப்படுத்து அங்கன்வாடி ஊழியர்களை கூட்டமைப்பு சங்கங்களை கோரிக்கைகளை அழைத்து பேசு. போராடுவோம் போராடுவோம். அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது 40 ஆண்டு காலத்தினுடைய ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார்கள். அதாவது நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவேன், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவேன், பணிக்கொடையை உயர்த்தி வழங்குவேன் என தேர்தல் வாக்குறுதி எண் 313 கூறியிருந்தார். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலங்கள் முடிந்துவிட்டது. நாங்களும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் சந்திப்பு உள்ளிட்டவை நடத்திய போதிலும் எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை.